கடல் போன்ற கருணை உள்ளம் படைத்த தலைவனான வருண பகவானே, நீ எங்களுக்கு மட்டும் மழை பொழிந்து குறுகியவனாக இருக்காதே. மாறாக இந்த பூலோகம் முழுவதும் உன் அருளை வாரி வழங்கு. ஆழ்கடல் நீரை அள்ளி எடுத்து இடிகளை முழக்கி, பின்னர் உனது உடல் நிறத்தை கருமையாக்கி மழை நீரை வாரி வழங்கு. பரந்தாமன் கையில் இருக்கும் சக்கரம் போல் மின்னலை ஒளிரச் செய். விஷ்ணுவின் கையில் உள்ள வலம்புரி சங்கு போல அதிர வைக்கும் சத்தத்துடன் முழக்கமிடு. சாரங்கன் விடும் தொடர் அம்புகளைப் போல் நிற்காமல் மழையை பெய்ய விடு. உலகில் நல்லவர்கள் வாழ உன் மழை உதவட்டும், பெய்யட்டும். நீ இப்படி அருளினால்தான் நாங்களும் மார்கழி மாதத்தில் மனம் மகிழ்ந்து நீராட அந்த மழை உதவும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய. எழுப்பும் பெண்கள், புன்னகை தவழும் முகம் கொண்ட பெண்ணே, இன்னும் உனக்கு பொழுது புலரவில்லையா? அதற்கு தூங்கும் பெண், வண்ணக்கிளி போல பேசும் பெண்டீர் எல்லாம் வந்தாயிற்றா? எழுப்பும் பெண்கள் மீண்டும், அனைவரையும் எண்ணி பார்த்து விட்டோம், நீ மட்டும் தான் உறக்கத்தில் இருக்கிறாய். இப்படியே நேரத்தை வீணடிக்காதே. இந்த உலகின் மாமருந்தே கண்ணன் தந்த வேதம்தான். அந்த கண்ணனுக்கு இனியவனை மனமுருகி பாடும் நேரத்தில் உன்னை எழுப்பி எங்களது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நீயும் வந்து மனம் உருக கண்ணனின் புகழ் பாடவா? இல்லாவிட்டால் அப்படியே நித்திரையிலேயே நீடித்திரு. திருச்சிற்றம்பலம்.